வணக்கம் நேயர்களே. இப்பொழுது மங்கை ஒரு புதுவிதமான ஒரு பெட்டியை எடுத்து ஒரு புதுவிதமான ஒரு உருவம் செய்ய போறார். அது என்னண்டு அவர் செய்யும் போது நாங்க பார்த்து கொள்ளுவோம். சரி மங்க, வாருங்கள், சொல்லுங்கள். வந்துட்டேன். இப்படி அவர் வந்து நம்ம டீ தூள் வாங்குவோம், ஆம். காபி தூள் வாங்குவோம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா ஓகே. இதை தூக்கி போடாம இதையும் பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டா, கிஃப்ட் பேப்பர் வரும் இல்லையா, நம்ம இதை கிழிச்சு எடுக்க கூடாது. அப்படியே மெதுவா கிஃப்ட் பேப்பர் இதே மாதிரி வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து இதுக்குள்ள இப்படி வச்சு இது இப்படியே மடிச்சிடுறோம். மடிச்சு இதை ஹோல்ட் பண்றோம். பண்ணிட்டு இது டேப் போட்டு ஒட்டிடலாம். இல்லைன்னா இப்படியே ஸ்டேப்லர் போட்டும் பண்ணலாம். இது பாக்ஸ் வந்து இப்படி கவர் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கிஃப்ட் பேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பேக் பண்ணிட்டு இதுல நான் டேப் போட்டு ஒட்டிடுறேன். இது டேப் போட்டு இப்படி கீழே ஒட்டினதுக்கு அப்புறம் இத கட் பண்ணிடுறேன் இல்லையா. இப்போ இத வந்து இப்படியே உள்ளவே இன்சர்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டேன்னா இதுல ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இங்க ஒரு ஹோல்ஸ், ஓகே, அங்கேயும் ரோட்டு, இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்கா கொண்டு போகலாம். ஹேண்ட்பேக் பேக் இருக்கு இல்லையா, ஆமா, பேக் வந்து இதுக்குள்ள விட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதே மாதிரி இந்த பக்கம் இது ஒரு புடி போட்டாச்சு. இன்னொரு பக்கத்துல அதே மாதிரி டேக் வந்து நுழைச்சு எடுத்துக்கிறோம். ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹோல்ஸ் போட்டோம்னா நல்லா கரெக்டா வரும். இந்த டேக் வந்து இதுல உள்ள இன்சர்ட் பண்ணி எடுத்துறோம். இது வந்து ஈஸியா பண்ணிடலாம். பென்னு, பென்சில், கிளிப்பு அது மாதிரி போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹோல்ஸ் வந்து நம்ம போடுறது பேக்கிங் பண்ணிட்டு போட்டுடலாம். பாருங்க, ஆமாம், அழகான ஒரு பேக்காகவே தெரிகிறது. நாம் ஹைலைட் பண்ணி உங்கள இதை காட்டினான். சிறப்பா இருக்குது. உண்மையா பேனைகள், பெஞ்சில்கள், சின்ன சாமான்களை தூக்கி வைக்கலாம். அப்ப ஒன்று வந்து கழிவு பொருட்களை நாங்கள் கழிவண்டு எறியாமல் அதே பாவனைக்கு உட்படுத்துறோம். என்ன ஒரு மா பேக், அதாவது குழந்தைகளுக்கான மா பேக் என்று சொல்லுவார்கள் தான், மாவார ஐங்கர் போன்ற அந்த மாவார பேக்கை கூட இப்படி செய்யலாம். நல்லது. அதாவது வேஸ்ட் ஆக்காம அந்த வேஸ்ட நீங்க திருப்பி நல்ல ஒரு பொருளாக்குறீர்கள் என்றதை நினைச்சு கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. நல்லது, சந்தோஷம். அது கசங்கின பேப்பராக இருந்தாலும் அது இன்னொரு உருவமாக அழகாக தெரிகிற போல எனக்கு இருக்குது. நல்லது மங்க, உண்மையிலேயே உங்களை பாராட்ட வேணும். நல்ல ஒரு வேலைப்பாடு, மக்களுக்கு பிரயோசனமான ஒரு பொருள். எறியாம அதே குப்பை கூடங்களை வெளியில் கொட்டாம அதே ஒரு பாவனை பொருளாக்கி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லது நல்லது நல்லது.